இருந்தா நீ? என்ன கேள்வியாக இருக்கிறது? என்ன செய்வேன்? என்னமோ பார்த்து இன்னாருக்கு என்ன செய்தா என்ன செய்த என்ன இப்ப என்ன செஞ்சுட்டேன்னு என்ன செஞ்சிருந்தனா இப்ப என்ன நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் சத்தம் போட்டேன் கேட்டியா நீ? ஓ கதவை திறக்கன்னு கேக்குறீங்களா? அதாவது கதவை திறக்க சொல்லி அடி கதவை திறக்க சொல்லி கதவை திறக்க சொல்லி அடி சண்டாளி கத்துறது கேட்கலையோ? கதவை திறக்க சொல்லி சண்டாளி கத்துறது கேளவழி கதவை திறந்த சத்தம் அடி கதவை திறந்த சத்தம் சண்டாளி காதலி கேட்டடி. என்ன பார்த்து கேக்குற அப்படி நான் என்ன செஞ்சேன்? நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? என்ன கண்டுட்ட? இப்ப என்ன என்ன கண்டுட்ட? என்ன என்ன பார்த்த நீ? என்ன பார்த்த? அந்த புறமா கதவை திறந்த உடனே ஒருத்தி ஓடுனானே. யாரா ஓடுனா? யாண்டி? கண்டது உண்மையானா? கண்டது உண்மையானா? ஐயா நீ என்னதான் கேட்பதில்லை? என்னை தங்கை என்னை தங்கை பாருங்க என்னதான் செய்யலாம்? பார்த்துட்டீல பார்த்துட்டீல ஐயோ கையை பிடிச்சிட்டு ஏன்டா டேய் பார்த்துட்டீல அப்புறம் பொத்துக்கிட்டு போ. பெண்ணுனா யாரு தன்னுடைய கணவனை விட்டுட்டு அடுத்தவனோட நேசித்து இருக்கும் போது நான் பார்த்தது ஒன்ன தாண்டி அந்த பக்கமா ஓடுனானே அவன் யாரு? அவன் யாரு? அதான் பார்த்துட்டேன் அப்புறம் யாரு யாருன்னு என்ன சொல்றது? அவன் யாருன்னு தெரியல. எவனோ போற உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல போ. சொல்லி தாண்டி ஆகணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? உனக்கு நான் ஏன் சொல்லணும்? சொல்ல முடியாது. எதை வச்சு சொல்ல வந்த? யாரு? நான் தாசியா? நான் தாசியா? நான் வேசியா? அட பாவி சண்டாளா, கூலி வெட்ட போறேன், கூலிக்கு போறேன், வேலைக்கு போறேன்னு அங்க போய் எவ்வளவு வச்சிருக்கிறியோ இப்ப என்ன பார்த்து வேசிங்க. இது உலகத்துக்கு அடுக்குமா? என்ன பார்த்து குறை சொல்றானே? நான் உத்தமி பத்தினி ஒரு முந்தாணி ஒருத்தனுக்கு போட்டிருந்தா இறந்து குடித்தால் என்ன அடி இறந்து குடித்தால் என்ன யாரோட போடல
கட்டுனேன். இல்ல நீங்க எல்லாம் வாங்கி கட்டுனேன். தாண்டி கட்டினேன். இது பெரிய நந்தந்தாரடா, இது பெரிய நந்தந்தாரடா, என்னதான் போவேனா. இது பாரு, இது பெரிய நகரத்தா இது. அவர் கொடுத்த நீ வாங்கி கட்டுன, நீ வாங்கி கட்டதே ஓசு. இத வேற நீ கேக்குறியா? அது சொன்ன மாதிரி. ஆமா. இப்ப இது எனக்கு சொந்தம். உனக்கு சொந்தம். வாய். நான் கட்டினது. நான் தான் கட்டினேன். சந்தன அறிய, சூரியன் அறிய, கட்டின தாலி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கட்டின அந்த தாலி, அந்த தாலி அடுத்த மனசுல படக்கூடாது. அதுக்காக கேட்கிறேன். கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. போ. அதனால கொடுக்க முடியாதா? முடியாது. அதனால தாண்டி எங்கேயோ போ, எக்கடே கட்டி சாவு, உன்னை நான் உன்னே கொடுவேன். கொலை பண்றானே எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? இது வயசுக்கே அடுக்குமா? இது மாதிரி நடிக்கணும். அது மாதிரி நடிச்சா என்ன? ஏய், இப்ப என்னடா சொல்ற? போய் வாரேன் வாழடா, போய் வாரேன் வாழடா, இந்த ஊர் உலகம் உனக்கு மட்டும் எழுதி வச்சிருக்குதா? இல்ல கேக்குறேன், என்ன இந்த ஊரை விட்டு போ, இந்த ஊரை விட்டு போ, நீ என்ன சொல்றது? இங்க பாரு, ஒரு பெண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருந்து அன்போடு மனைவி கணவனோடு இருந்து சந்தோஷமா வாழ்ந்தா அந்த ஊர்ல இருக்கலாம். ஒன்ன பார்த்து மோசமான போடி போடி என்ன பார்த்து செய்வாங்க? முகத்திலே முடிக்காத. வாடா, நீங்க என்ன வாழ முடியாதா? ஏய், உன்னை விட்டு நான் போனேன்னு வச்சுக்க, அப்படியே சும்மா ராணி 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 மாதிரி வந்து கப்படா. போட போய் வாரேன் வாழடா, போய் வாரேன் வாழடா. என்னை விட்டு நான் உன்னை விட்டு போனேன்னு வச்சுக்க, எங்க வேணா ராணி ராணி மாதிரி பழைப்பேன். ஆனா என்னை விட்டு நீ போனேன்னு வச்சுக்க, எங்காவது மரமோ குட்டையோ அந்த வர இந்த கிணறு அதுல உழுந்து சாவிடா. ஏய் போடா, போடா. கண்ணே சித்ரா, என்னை பார்த்தா இப்படி பேசுவது? உன்னை பார்த்து நான் பேசிவிட்டேனே. ஒரு அரசனாக இருந்த நான் என் மனைவியோ அடுத்த தேசத்திற்கு செல்லக்கூடாது என்று சொன்னான். அந்த வார்த்தையை நான் கேட்கவில்லை. அன்பான மனைவி, ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவியை நான் இந்த நேரத்தில் இழந்து விட்டேன். நான் தான் அழைத்து வந்தது தவறு. அந்த தவறை நான் ஒத்துக்கொண்டு இந்த இடத்திலே இருக்கக்கூடாது. இப்பொழுதே ஆண்டியாக, பரதேசியாக, பஞ்சையாக, யாரும் இல்லாத அனாதையாக, ஆதரவற்றவனாக நிற்கின்றனே ஆண்டவா. நான் என்ன செய்வேன் இறைவா? நான் எப்படி நான் வாழ்வேன்? எந்த விதத்தில் நான் வாழப் போகிறேன்? மனைவி மக்கள் எல்லாம் தன்னந்தனிமையாக விட்டுவிட்டு அனாதையாக வந்து விட்டேனே. என் நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள்? நாட்டிற்கு மேலை நாட்டுக்கு சென்றேன் என்றால் அந்த மேலை நாட்டு மக்கள் எல்லாம் மன்னன் சென்றவர் இப்பொழுது வந்து விட்டார், செழிப்பாக இருக்கிறது, அந்த நேரத்தில் வந்து விட்டார் என்று மக்கள் எல்லாம் பேசுவார்கள். அது மட்டுமல்ல, மனைவி எங்கே, குழந்தைகள் எங்கே, என் மன்னன் எங்கே என்று கேட்பார்களே. அந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விட்டாயம்மா. அனாதையாக நிற்கின்றனே. இனிமே என் நாட்டிற்கு சென்றேன் என்றால் என் நாட்டு மக்களும் கேவலமாக பேசுவார்கள். அந்த கேவலத்திற்கு நான் ஆளாக கூடாது. அதோ தெரிகிறது ஆலமரம். ஆலமரத்திலே தூக்கிட்டு
என் உயிரை மடித்துக் கொள்கிறேன். இறைவா, இறைவா, என்னையும் சேர்த்துக்கொள், என்னையும் மடித்துக் கொள். இந்த நாட்டிலே அநியாயம் செய்தவர்கள் இருக்கக்கூடாது. நாட்டு மக்களை விட்டுவிட்டு நான் அனாதையாக வந்த நான் இப்பொழுது இருக்க மாட்டேன். அதுவும் தெரிகிறது. ஆலமரம், ஆலமரத்திலே தூக்கிட்டு உயிரை என்ன அரசன் நம்பி புருஷரை கைவிட்ட கதையா போச்சா? ஆளை காணோம். ஏங்க தொட்டாங்குச்சி குப்பையில கிடந்தாலும் குச்சி கோர்த்துக்கிட்டு தான் கிடக்குமா? கோர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நாங்க கோர்த்துக்கிட்டு தான் கிடப்போம். ஆளை காணோம். வந்துட்டீங்களா? எப்படி கண்டு கண்டு விழுகுது. இந்த பக்கம் பொண்ணு நேரா பொண்ணு ஒரு குட்டிச்ச ஒரு நிமிஷம் சொன்னியா? ஆமா. நான் தாண்டி அந்த இடத்துக்கு போயிட்டேன். அங்க கழுதை இருக்குமே, கழுதை. அங்க போய் பாக்குறா 3 குட்ட கழுதை. ஐயோ அப்பா. ஐயோ. வந்துட்டேன். எப்படி சமாளிச்சீங்க? என்ன நடந்தது? என்ன நடக்குதா? புருஷன் வந்தானே. அங்க அவன் வந்து என்ன வேசிக்கிறான், தாசிக்கிறான், என்னென்னமோ சொன்னான். அப்படியே சொன்னா? அட போடா. போடா. ஏய் போடா, ஏய் போடா, ஏய். என்ன போடானே நீங்க போறீங்க வேமா? போடேன்னு சொன்னே. யாரை சொன்னே? என் புருஷனை சொல்லிட்டேன். அதானே பார்த்தேன். போடா. நான் போய் வாழ்ந்துக்கறேன்னு வந்துட்டேன். போடேன்னு சொல்லிட்டியா? என்ன போய் என்ன சொன்னே? தாசிங்கற, பேசிங்கற. எங்க வே? வரேன். ஓடி போய்டா. இந்த வேலை போச்சு. நீ யாரு? நீ யாருன்னு நான் கேக்குறேன். நீ உத்தமி, பத்தினி. அப்படிப்பட்ட உன்னை போய் தாசி பேசின்னு சொல்லிருக்கானா? இங்க பாருங்க. சும்மா விடக்கூடாது. உங்களுக்கு தெரியுது, அந்த எடுபட்ட பையனுக்கு தெரியல. உத்தம பத்திரியை பார்த்து அவன் தாசிங்க வேசிங்க இதுதான் அவனுக்கு வேலையா போச்சா? என்னமோ கழுத்தை பிடிச்சு கொல்ல வந்த 5 மாசம் கரு வளர்ந்துட்டு இருக்குது. அதனால விட்டு வச்சுக்கலாம் பேசி. அது அவனுக்கு தெரியுதா? நான் சொல்றேன். அவன் கேட்காம என் கண்ணத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. இல்ல வேலை உசுறு பொழைச்சு வந்துட்டேன். சித்திரவள்ளி யாருக்கு தெரியக்கூடாதோ அது தெரிஞ்சு போச்சு. உன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போன மாதிரி. ஆகையால நீ எதை பத்தி கவலையே படாத. நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறீங்க? செல்லுவமா மாமையிலே, செல்லுவமா மாமையிலே, அது மாதிரி நான் திண்டி வானத்தடிலே, செல்லுவமா மாமையிலே, நான் திண்டி வானத்தடிலே, திண்டி வானத்தடிலே, இந்த திண்டி வானத்தடிலே, எப்படியோ இந்த ஊரை விட்டு இந்த திண்டிவனத்தை விட்டு ராவோட ராவ நம்ம ஓடி போயிடலாம். முடியலங்க. ஓடி போயிடலாம்ல. வேற ஊர் போய் படிச்சுக்கலாம். அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? ஊருக்கு போறதுன்னு சாமானியப்பட்ட நான் கிடையாது. நான் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். எந்த டிக்கெட்? ரயில் டிக்கெட். ட்ரெயின் டிக்கெட்டா? ஆமா. எப்படி தெரியுமா? செகண்ட் கிளாஸ் வண்டி, செகண்ட் கிளாஸ் வண்டி, அடி பாத்து அடி பாத்து வாங்கி வந்தேன். அடி தனி பாத்து வாங்கி வந்தேன். அடி தனி பாத்து வாங்கி வந்தேன். அடி பாத்து கையாலே போங்க. வா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. ஏய் இத ட்ரெயினா? ஐயோ இத ட்ரெயினா? ஏறட்டுமா? சித்ரா ஏறினே நயகரி, ஏறினே நயகரி, ஐயா நீ என்ன எப்ப ஏறட்டுமா? ஏறு ஏறு ஏறு. ஏறிட்டேன். சரி இப்ப இந்த ஊரெல்லாம் வழியில போக போக இந்த ஊர்ல என்னென்ன ஊருன்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஊரா நான் சொல்லிட்டே ஏன்னா எனக்கு இந்த ஊரை தெரியாதுல்ல. நீ ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டே நீ கண்டு ரசிச்சுட்டே வரணும். நீ ரசிக்கிற அழகை பார்த்து நானும் அதை ரசிச்சுட்டே வரேன். சரிங்க நீங்க சொல்லுங்க. போலாமா? மங்கள சொல்கிறேன், மங்கள சொல்கிறேன், மாதை இப்போ மயில வந்து சேர்ந்தோமடி, நானோ சொல்லுகிறேன் தேசப்படு, அடி மயில வந்து சேர்ந்தோமடி, அடி மயில வந்து சேர்ந்தோமடி, அடி மாதை இப்போ தெரியுது பாதிக்கிற வண்டி, திக்கிற வண்டி தேசம் போறாய், திக்கிற வண்டி தேசம் போறாய், அடி மாதை இப்போ தெரிஞ்சன கூட்டம் போறாய், அடி வெற்றிகள் கூட்டம் போறாய், அடி வெற்றிகள்
விக்கிரவாண்டி வந்தோம். விக்கிரவாண்டி வந்ததுக்கு அப்புறம் நெல்லிக்குப்பம் வந்தோம். நெல்லிக்குப்பம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பாதிரி புலியூர் வந்தோம். இப்ப என்ன ஊர் வந்திருக்கோம்? என்ன ஊரு? அதாவது மாடு கட்டி போரடித்தால் மாளாது, யானை கட்டி போரடிப்பார்களாம். அப்படிப்பட்ட தஞ்சை நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் வந்திருக்கிறோம். ஆமா, தஞ்சாவூர். அதாவது தமிழ்நாட்டு நெற்களஞ்சியமே தஞ்சாவூர் தான். நெற்களஞ்சியம் தான். நெல் சம்பாதிச்சு நெல்லெல்லாம் விளைஞ்சு கொடுக்கலன்னா நம்ம சாப்பிடவே முடியாது. ஆகையினால அதாவது தஞ்சாவூர் நெல்லிக்குப்பம், தஞ்சாவூர்